பிம்பிள்ஸ்லாம் மேக்கப் பிரஷ்னால வந்தது. நீங்க பிரஷ் ப்ராப்பரா கிளீன் பண்ணனா ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பா வரும். நான் எப்பவும் என்னோட பிரஷ்ஷ 3 யூஸ்க்கு ஒன்ஸ் ஷாம்பு வாஷ் பண்ணி 2 days அதை ட்ரை ஆக வச்சுதான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படின்னு இந்த வீடியோல காட்டுறேன் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நடுவுல எந்த டிப்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனும் மிஸ் ஆகாது. மேக்கப் பிரஷ ரெகுலரா யூஸ் பண்ணா எவ்ரி 3 to 4 daysக்கு ஒன்ஸ் கண்டிப்பா கிளீன் பண்ணணும். அக்கேஷனலா யூஸ் பண்றீங்கன்னா எவ்ரி 7 to 10 daysக்கு ஒன்ஸ் கண்டிப்பா கிளீன் பண்ணிடணும். இல்லனா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ரேஷஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்லயும் கிளென்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு டிஷ்யூல ரப் பண்ணா போதும், கிளீன் ஆயிடும். பட் ப்ராப்பர் கிளீனிங் இஸ் திஸ். நீங்க எப்படி உங்க பிரஷ்ஷை ஈஸியா கிளீன் பண்ணுவீங்க? உங்களோட டிப் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சமா ஷாம்பு எடுத்துக்கணும். பிரஷ்ஷை தண்ணியில டிப் பண்ணிட்டு லைட்டா இந்த பேட் மேல ஜென்டிலா ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம ரப் பண்ணோம்னா பிரஷ் நல்லாவே கிளீன் ஆயிடும். வெயில்ல போட்டு நல்லா காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 or 2 days கழிச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சொல்ல மறந்துட்டேன், பிரஷ் கிளீன் பண்றப்ப ரொம்ப ஜென்டிலா பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷா ரப் பண்ணீங்கன்னா பிரிசில்ஸ் எல்லாம் போயிடும். பிரஷோட லைஃப் வரவே வராது. சோ ஜென்டில் பிரஷ் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, எனக்கு டைம் இல்ல, அட் தி சேம் டைம் என்னோட பிரஷ்ஷை நான் டீப் கிளென்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரஷ் கிளென்சர் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும். இதை நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஈஸி பிரஷ் கிளென்சிங் மெத்தட்ல இது லைஃப் சேவர் ப்ராடக்ட். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன்.